இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலும் பெரிய தயவுனாலும் இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளை கொண்டாடும் பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. இந்த நாளை உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, சம மக்கள் எல்லாரும் இந்த நாளை மிகவும் விமர்சையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர், உலக மீட்பர், உலகத்தை ஆளும் இயேசு என்கிற தாவீதின் திறவுகளை உடையவர் இயேசு. ஆகவே இதை அறியாமலேயோ அறிந்தோ அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த நாளை அவரை பணிந்து கொண்டாடி மகிழ்ச்சியாய் நாளில் ஆனந்த களிப்பு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் பல விதங்களிலே இந்த நாளை விமர்சையாக கொண்டாடுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, எப்படி கொண்டாடுகிறார்கள்? பலர் தங்களுடைய கலாச்சாரங்களின்படி குடித்து வெறித்து புகைத்து ஆடல் பாடல் என்கிற குதூகலத்துடனே அநேகர் கொண்டாடுகிறார்கள். அநேகர் தேவனை அறிந்து விசுவாசித்து இயேசு எனக்காக பிறந்தார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டிங்கிற உணர்வுடனே தேவனை மனதார போற்றி உயர்த்துவதையும் அநேகர் பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அன்று நாம் மையப்படுவதாக. இப்படியாப்பட்ட இந்த நாளிலே நாமும் உண்மையாக இயேசு நமக்குள்ள பிறந்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு இந்த நாளை நாம் கொண்டாடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம் மையப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவநாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவஜனமே, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷம் அடைந்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தேவ பிள்ளைகளே, தேவஜன, ஏன் நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்றருக்கு சோத்திரம். தேவநாமம் மையப்படுவதாக. 2வது வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கும் எங்கே? கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்றருக்கு சோத்திரம். கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். தேவ பிள்ளைகள, தேவஜனமே, கிழக்கில தான் நட்சத்திரம் உதிக்கும். இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒரு உதிக்கிறதை காட்டுகிறது, உதயமாகிறதை காட்டுகிறதுங்க. அவர் உதயமாகிவிட்டார் என்பதே கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் அடையாளமாக காணப்பட்டது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நட்சத்திரத்தை குறித்து இன்றைக்கு நம்ம சில காரியங்களை அறிந்து நாம் பணிந்து அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும். அன்றைக்கு சோத்திரம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறது எங்கே? கிழக்கிற நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று எழுதப்படுகிறது. இது தற்செயலாக உண்டானதல்ல, இது தேவனால் அனுப்பப்பட்டது. நட்சத்திரம் தேவனால் அனுப்பப்பட்டது. அன்றைக்கு சோத்திரம். சாஸ்திரிகள் வர்றாங்க. எங்கிருந்து வர்றாங்க என்றால், அன்றைக்கு சோத்திரம் தேவனாம் ஏரோது ராஜா நாட்களிலே யூதாவில் பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கில் எருசலேமுக்கு வர்றாங்க. அவங்க முதல்ல எருசலேமில் வந்து விசாரிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, அன்பான ஆண்டோட பிள்ளைகளை, கிழக்கிலே விசாரிக்கும் போது நடக்கிற காரியம் என்னவென்றால், அங்கு சில காரியங்களை அங்கு ஏரோது ராஜா கலக்கம் அடைகிறார். ஏரோது ராஜா பயப்படுகிறார். அவருக்குள் ஒரு கலக்கம் வருகிறது, அவருக்குள் ஒரு திகில் வருகிறது, குழப்பம் வருகிறது. இது ஒரு பக்கம் போக, ஆனால் நட்சத்திரம் என்ன செய்தது என்பதை மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி என் வார்த்தையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அது தற்செயலாக உருவாகவில்லை, இது தேவனால் அனுப்பப்பட்டது, தேவனுடைய செயல் என்று நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ ஜனமே, இது தேவனால் அனுப்பப்பட்டது, தேவனுடைய செயல்.
என்று பார்த்தோம். அப்போ இயேசு பிறந்து விட்டார் என்ற செய்தி உலகம் முழுவதற்கும் பறைசாற்றப்படுவதற்கு இந்த சாஸ்திரிகளை முதலாவது கர்த்தர் பயன்படுத்தினார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். இந்த சாஸ்திரிகளை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டுங்க. அவர்களாக முன்வரவில்லை, தேவனால் அனுப்பப்பட்டு தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக அவர் கடந்து வர்றாங்க. அதே போல நட்சத்திரமும் தற்செயலாக செயல்படவில்லை, அது தேவ செயல். ஏனென்றால் சகலமும் அவருக்குள் ஆளுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியாப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை உதிர பண்ணுகிறார். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளை எருசலேமுக்கு கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி விசாரிக்க வைக்கிறார். விசாரித்து அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே கடந்து போறாங்க. கடந்து போக அங்க என்ன நடக்குது என்றால், இன்றைக்கு ஏதாவது ஒரு விலாசத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் நம் கையில் இருக்கிற கூகுள் மேப்பை வைத்து அது காட்டுற வழியை நம்ம போவோம். 5 மீட்டர் 6 மீட்டர் 100 மீட்டர் என்று சொல்லி நமக்கு திசையை காட்டுகிறதா இருக்குதுங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவநாமம் மையப்படுவதாக கூகுள் மேப் பயன்படுத்தப்பட்டது என்பது வேதம் நமக்கு காட்டுகிறது. பாருங்க, கிழக்கில் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே போறாங்க. பார்த்து கொண்டே போகும்போது என்ன நடக்குது என்றால், பிள்ளை இருக்கும் இடத்துல அது நின்றது. அன்றைக்கு ஸ்தோத்திரம். அன்று நாம் 16 வசனத்தில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அது தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு 9வது வசனத்தில் பார்க்கிறோம், ராஜா சொன்னதை கேட்டு போகையில் இதோ அவர் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும்படி செய்தது. ராமன் சொல்லுவோமா? அன்று நாம் மையப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, பிள்ளை இருக்கும் இடத்துல அந்த நட்சத்திரம் போய் நின்றது. கூகுள் மேப் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு நேராக ஒன்று இன்னைக்கு என்ன செய்யுங்க, நிறுத்துகிறது. சில நேரத்தில் அது தவறாய் போயிடும். ஆனா எந்த டெக்னாலஜியும் இல்லாம, எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம, அறிவியல் முன்னேற்றம் இல்லாத நாட்களில் இயற்கையின் மூலமாக மனிதர்கள் நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. முதலாவது காரியம், இது தற்செயலாக நடந்ததல்ல. இரண்டாவது, நட்சத்திரம் இறுதியாக இயேசு இருக்கிற இடத்துல கொண்டு சேர்ந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இருக்கிற இடத்துல பாருங்க, இந்த இயேசு பிறந்திருக்கிற இடத்துக்கும் இதற்கும் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நடந்து போறாங்க, நடந்து போய் அவங்க செய்யறாங்க. இப்ப நடக்கும்போது அவங்களுக்குள்ள சோறு வந்திருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு வந்திருக்கும். என்னடா இது நட்சத்திரம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, நம்மளும் பின்னாடி போறோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருந்துங்க. ஆனா அன்றைக்கு ஸ்தோத்திரம், அங்க என்ன நடந்துச்சுன்னா, இயேசு முதல்ல கிழக்குல இருந்து எருசலேமுக்கு வராங்க, எருசலேம்ல இருந்து பெத்லகேமுக்கு போறாங்க. ஆண்டவருக்கு நாமம் போய் இந்த காலகட்டத்தில் நடந்து போகும்போது சாஸ்திரிகளுக்கு பொறுமை தேவையா இருந்தது. இரண்டாவது, கீழ்ப்படிதல் தேவையா இருந்தது. மூணாவது, காலத்தை குறித்த தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையே அது வெளிப்படுகிறது. இந்த 3 காரியமும் சாஸ்திரியர்களுக்குள் இருந்ததுங்க. ஒன்று, பொறுமை அவங்களுக்குள் இருந்தது. இரண்டாவது, கீழ்ப்படிதல். மூன்றாவது, காலத்தை குறித்த நம்பிக்கை, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அது காட்டுகிறது. அன்றைய பிள்ளைகளே, அன்றைய தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் பிறப்பிக்கப்பட்டார். அவருடைய பிறப்பே அதிசயம். அவருடைய பிறப்பு மகா உன்னதமானது, வல்லமை உள்ளது. அவ்வளவு பெரிய பிறப்பை என்ன செய்யுது, என்ன ஒரு கண்ணோட்டத்தோட போகிற என்றால், ஒரு மனதோட போறாங்க, ஐக்கியத்தோட போறாங்க, அதற்கு சோத்திரம், பொறுமையோட போறாங்க, கீழ்ப்படிதலோட போறாங்க. தேவன் காலத்தை குறித்த அறிவை உணர்ந்து, தேவன் சொன்ன காலம் இந்த காலம் என்பதை அறிந்து அவங்க அப்படியே போய்கொண்டே இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை நமக்கு வேணுங்க. பொறுமை வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். தேவன் நம்முடைய காலங்கள், தாவீது சொல்றார், தேவரின் காலங்கள் உம்முடைய கரத்தில் அவ்வளவோ இருக்கிறது. நம்முடைய காலத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்றைக்கு சொல்ற மூணாவது காரியம்,
2:10 ஏற்கனவே நான் சொன்னேன். 2:10 மகிழ்ச்சிக்குள்ளாக அழைத்து சென்றது. சந்தோஷம். நம்ம குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், நமக்கு ஒரு சமாதானம் வரும். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக அழைத்து சென்றது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது தூதர்கள் வந்து சொன்னாங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனிதர் பேரில் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அவரை வாழ்த்தினார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போ அந்த மகிழ்ச்சி, இந்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனிதர் பேரில் பிரியம் உண்டாவதாக, அந்த மகிழ்ச்சியை இந்த சாஸ்திரிகள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல நமக்கு பொறுமை இருக்கும்போது, கீழ்ப்படுதல் இருக்கும்போது, காலத்தை குறித்து, தேவ திட்டத்தை குறித்த, காலத்தை குறித்த ஒரு உணர்வு, அறிவு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நேர் வழியாய் நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவநாமம் மையப்படுவதாக. மகிழ்ச்சிக்குள்ளாக அழைத்து சென்றது பார்க்கிறோம். அடுத்து அதே 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர்களை இயேசுவிடம் அழைத்து சென்றது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். யாரிடம் அழைத்து சென்றதுங்க? அவர்களை இயேசுவிடம் அழைத்து சென்றது. அவர்களாகவே செல்லவில்லை, நட்சத்திரம் அவர்கள் அழைத்து சென்றது. இந்த கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குமானால், கர்த்தருக்கு கீழ்ப்படிவேனால், காலத்தை குறித்து, தேவ திட்டத்தை குறித்து உணர்வு உனக்கு இருக்குமானால், தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அவர் உன்னை அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம அந்த கீழ்ப்படுதலுக்குள், அந்த பொறுமைக்குள், அந்த நிதானத்துக்குள் வரும்போது இயேசுவோடு நம்ம இணைந்து வாழுகிற ஒரு பாக்கியத்தை, சிலாக்கியத்தை அது நமக்கு தருகிறதாக காணப்படுகிறது. அன்று நம்ம 5வது ஒரு காரியம், நட்சத்திரம் 2:11, நட்சத்திரம் அவர்களுக்கு ஆராதனை மற்றும் கொடுப்பதை குறித்த அறிவை கொடுத்தது. சாஸ்திரிகளுக்கு எதை கொடுத்தது என்றால், ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லி பாருங்களேன். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமா விழுந்து அதை பணிந்து கொண்டு, அன்றைக்கு ஸ்தோத்திரம், முதலாவது கர்த்தரை ஆராதனை செய்யறாங்க. 2வது காணிக்கையை கொடுக்கிறாங்க. தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, கிறிஸ்துக்குள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ பிள்ளைகள், தேவ ஜனமே, முதலாவது தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். கொடுக்கப்பட்ட குமாரனை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக சாஸ்திரிகள் வெறுங்கையாய் போகவில்லை. வேதவசனம் சொல்லுது, வெறுங்கையாக தேவாலயத்துக்கு வரக்கூடாது. நம்ம தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி போகக்கூடாதுன்னு, வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு எழுதப்படுது. நம்ம கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னென்ன காரியங்கள் கொடுத்தார் என்று சொல்லி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி என் வார்த்தையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். தேவநாமம் மையப்படுவதாக. பொன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பிரதிபலிக்கிறது. பொன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, அந்நாட்களில் தங்கம் பொண்ணு எங்க இருக்கும் என்றால் மாளிகையில தான் இருக்கும். ராஜா இருக்கிற இடம், ராஜா அரண்மனையில தான் இருக்கும். சாதாரண ஜனங்களிடத்தில் இருக்காது. ஆனா இயேசு ஒரு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். ஆனா ஏழ்மையின் இடத்துல இருக்கிறார். அவனை பணிந்து கொள்ளும்போது பொன்னை கொடுத்து, நீ மெய்யான ராஜா இயேசு என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக கர்த்தர் என்ன செய்றாங்க, அவங்க தீர்க்க தரிசனமாக பொன்னை அவங்க ராஜா இயேசுவுக்கு கொடுக்குறாங்க. 2வது அன்று நாம் வெள்ளை போலும் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் என்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர் என்பது காட்டுது. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை சென்று ஜனங்களின் பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பான். இயேசு கிறிஸ்து தம் ஒரே தரம் பிரதான மகா பிரதான ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்தாமல் தன்னையே பலியாக கொடுத்தார். ஆகவே வெள்ளை போலம் அதை காட்டுகிறதாக காணப்படுதுங்க. தேவ நாமம் மையப்படுவதாக. தூபவருக்கும் பாடுபடுதல், அடக்கம் படுதல், சுகமாக்கப்படுதல், நம்பிக்கையை காட்டுகிறது. தேவ பிள்ளைகளே, இத்தனை காரியங்களையும் உள்ளடங்கியது தான் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி சென்றது. அதே போல தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் அவர்களை கண்டு அவரை பணிந்து கொள்ள ஆசைப்படலாம். 6வது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 2:12 பின்பு அவர்கள் ஏறுதடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று செப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்களை திசை திருப்பி விட்டது.
தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அவர் என்ன செய்யப்பட்டதுங்க? திசை திருப்பி விட்டது. நமக்கு வருகிற பிரச்சனை, நமக்கு வருகிற சோர்வு, நமக்கு வருகிற போராட்டங்கள், இவைகள் நம்ம தேவனுக்கு பயந்து அப்படி கட்டளை நாம் செய்வோமானால் ஆண்டவர் நம்மை திசை திருப்புகிறவராய் காணப்படுகிறார். இவருடைய வேலை என்ன? நீங்க போய் பார்த்து பிள்ளைகளுக்கு இடத்தை சொல்லுங்க, நானும் பணிந்து கொள்ளுகிறேன் என்பதுதான் அவருடைய வேலை. ஆனா அதை செய்யாதபடிக்கு கர்த்தர் அவர்களை திசை திருப்பி விட்டார். இன்றைக்கு கர்த்தருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வோமானால், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நடப்போமானால், கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர்கள். நமக்கு வருகிற பிரச்சனை, நமக்கு வருகிற சோதனை எல்லாவற்றிலிருந்து விடுவித்து இரட்சகரை பாதுகாக்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் ஒரு காரியத்தை சொல்ல, நட்சத்திரம் வழிகாட்டினது, தேவன் வெளிப்படுத்தினார், தேவன் கீழ்ப்படிய செய்தார் நட்சத்திரத்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சந்தோஷத்தை தருகிறார். மூணாவது காரியம், தேவன் சந்தோஷத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, நட்சத்திரம் இயேசுவுடன் கொண்டு வந்தது, ஆராதனை மற்றும் கொடுப்பதை வெளிக்காட்டியது, வாழ்க்கையே மாற்றிவிட்டது. இந்த சாஸ்திரிய வாழ்க்கையே இந்த காரியம், இந்த நட்சத்திரம் மாற்றினது. நட்சத்திரமாகிய இயேசு, நானே உலகத்தின் ஒளி என்று இயேசு சொல்கிறார், நானே வெளிச்சம் என்று இயேசு சொல்கிறார். நாமும் இயேசுவுக்கு பிரியமாக வாழ இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இந்த ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் ஒரு விஷயம், ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய புயம் உங்களை ஆட்கொண்டு நடத்துவாராக. ஆமென். God bless you.